Hi student, NEET solution வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் menstrual cycle. menstrual cycle என்னன்னு பார்க்கலாம். menstrual cycle அப்படி சொன்னோம்னா பெண்களின் இனப்பெருக்க காலமான பூப்படைதலில் தொடங்கி மாதவிடாய் நிறைவு வரை உள்ள காலங்களை தான் பெண் இனப்பெருக்க காலங்கள்னு சொல்றோம். ஆனா இங்க ஒரு எக்செப்ஷன், தற்காலிகமாக மாதவிடாய் சுழற்சி நிறுத்தி வைக்கப்படுது. எப்போன்னு தெரியுமா? அதாவது ஒரு பெண் கர்ப்பம் மட்டும் இருந்தால் அந்த சமயங்களில் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்போ பூப்படைதல் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் பியூபர்ட்டின்னு சொல்கிறோம். அதற்கு மெடிக்கல் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா மினார்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதவிடாய் நிறைவு அப்படின்னு சொன்னால் டேர்மில் மெடிக்கல் டேர்மில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான டேர்ம். மெனார்கி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். மெனோபாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் மாதவிடாய் சுழற்சி ஏற்படாதுன்னு தெரிஞ்சுக்கணும். கர்ப்ப காலத்தில் தற்காலிகமாக தான் இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பை உட்சுவரில் எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு தான். இந்த ஹார்மோன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் வச்சு தான் எண்டோமெட்ரியத்திலையும் அண்டகத்திலையும் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுகிறது. முக்கியமான 4 ஹார்மோன்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது என்னென்ன ஹார்மோன் பார்த்திங்கன்னா FSH, LH, ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான். அண்டகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியத்தில் ஏற்பட மாற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான ஹார்மோன்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. மென்சுரல் சைக்கிளில் முதல் நிலை பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நிலை, மென்சுரல் பேஸ். இந்த படத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எண்டோமெட்ரியம் சுவர். இது எண்டோமெட்ரியம் சுவர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் சுவர்கள் உடைந்து மாதவிடாய் ஒழுக்கு வந்து ஏற்படுகிறது. ஏன் இந்த மாதவிடாய் ஒழுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் தான். ஹார்மோன்களை ஏற்கனவே சொன்ன ஹார்மோன்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதிகமாக இருந்தால் ஒரு மாற்றங்கள் நடைபெறும், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வித மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியம், எண்டோமெட்ரிய கருப்பை உட்சுவர் உடைந்து மாதவிடாய் ஒழுக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த மாதவிடாய் ஒழுக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எண்டோமெட்ரிய உட்புற சுவர் மற்றும் பிளட் வெசல் சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாமே உடைஞ்சி மாதவிடாய் ஒழுக்கு ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன் தான் காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா லோ லெவல் LH அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அண்டு லோ லெவல் ப்ரொஜெஸ்டிரான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்கள் குறைந்த அளவில் இருக்கிறதுனால எண்டோமெட்ரியத்தில் சிதைவு ஏற்படுகிறது. முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸ்ட்ரோஜன் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக்கல் செல்ஸ், கார்பஸ் லூட்டியம் அப்படி சொல்லக்கூடியது. இந்த கார்பஸ் லூட்டியம் இங்கே வந்து இல்லை, எது மென்சுரல் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து குறையுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன், முக்கியமான ஹார்மோன். ப்ரொஜெஸ்டிரான் எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கார்பஸ் லூட்டியம் சுரக்கக்கூடியது. கார்பஸ் லூட்டியமோ இல்லை ஃபாலிக்கல் செல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொஜெஸ்டிரான் லெவலும் வந்து குறையுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் கிடையாது, எண்டோமெட்ரியத்தை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஈஸ்ட்ரோஜனும் கிடையாது, ப்ரொஜெஸ்டிரானும் கிடையாது. லோ லெவல் LHன்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது பண்ணக்கூடிய LH வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறைந்த அளவில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தில் உடைப்பு, சிதைவு ஏற்பட்டு மாதவிடாய் ஒழுக்கு ஏற்படுகிறது. சரி, ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் ஷெட்டிங் எல்லாமே மாதவிடாய் ஒழுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் ஸ்டார்ட். அந்த அண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நுண்பைகள் மீண்டும் வளர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அடுத்த சைக்கிளுக்கு அது ரெடி ஆகிறது. ஸோ மாதவிடாய் நிலையில் முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் ஒழுக்கு ஏற்பட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகுது. அடுத்த நிலை நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை. நுண்பை நிலை அதாவது பார்த்திங்கன்னா ஃபாலிக்கிள்ஸ்
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நுண்பைகள் வந்து மாதவிடாய் ஒழுக்கு ஏற்பட்ட உடனே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக்கல்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லக்கூடியது. ஸோ ஃபாலிக்கலில் இருந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் கிடைக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக. ஈஸ்ட்ரோஜனோட முக்கிய வேலை என்ன? அந்த எண்டோமெட்ரிக் லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறது, growth வளர்ச்சி ஏற்பட்டு அந்த எண்டோமெட்ரியம் சுவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஏற்பட்டு பெருக்கமடைந்து அந்த சுவர் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃபாலிக்கல் செல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் என்ன நடக்குது? அந்த கருப்பை உட்சுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஆகுது. கருப்பை உட்சுவர் வந்து திக்கனிங். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth. ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எண்டோமெட்ரியம் சுவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து ஏற்படுத்து, பெருக்கம் ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா திக்கனிங் வந்து ஆகப்படுது. இப்போது அப்படியே வந்து அண்டகத்துக்கு போகலாம். அண்டகத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட செல் வந்து இங்கே இருக்குது. முதல் நிலை நுண்பை செல்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை நுண்பை செல்லாக மாறுது. இப்போ நிறைய ஃபாலிக்கல்ஸ் வந்து உருவாகுது. இது ரெண்டாம் நிலை நுண்பை செல். ஸோ நம்ம ஃபாலிக்கல்ஸ்லேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ திக்கனிங் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். இது இரண்டாம் நிலை நுண்பை நிலை. இது மெச்சூர் ஆகுது, முதிர்ந்த நுண்பை நிலையாக வந்து மாறுது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபாலிக்கல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கிது. அதனால் திக்கனிங் ஆகுது. கருப்பை உட்சுவர் வந்து புதுப்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா growth and proliferation of primary follicles. இந்த பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து செகண்டரி ஃபாலிக்கல்ஸாக வந்து மாறி மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸாக வந்து மாறுது. இந்த நிலையில் இருக்கக்கூடியது இங்கே பெருக்கமடைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நுண்பைகள் வந்து முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு வந்து பெருக்கமடைக்கப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிற நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன், அண்ட செல் விடுபடு நிலை. இங்கே மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸ் வந்து உருவாயிடுச்சு. அதை வந்து நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அடுத்த நிலைக்கு தயாராக இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் லெவலில் சர்ஜ் இன் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படி சொல்லக்கூடியது LH வந்து இன்க்ரீஸ் ஆகுது. LH வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ட்ரிகர் பண்ணுது. எது? அந்த கிராஃபியன் ஃபாலிக்கலாக இருக்கக்கூடியதை வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு அண்டம் விடுபடுதல் நடைபெறுகிறது. நல்லா கவனிக்கணும். LH ட்ரிகரிங் த அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல், அதிலிருந்து அண்டம் விடுபடுதல் வந்து நடைபெறுகிறது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபாலிக்கல்ஸ் ஆல்ரெடி நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு, மெச்சூர் ஃபாலிக்கல்ஸாக இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ LHம் அதிகமாக இருக்குது, ஈஸ்ட்ரோஜனும் வந்து அதிகமாக இருக்குது. என்ன ஆகுது? ரப்சர் ஆஃப் செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் வந்து உருவாக்கிட்டு அண்டம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட அணு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட செல் விடுபடு நிலை. அடுத்து பார்க்க போகிற ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லூட்டியல் நிலை, செக்ரிட்டரி நிலை அப்படி சொல்லக்கூடியது. இங்கே ஆல்ரெடி ஹை ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் லோ ப்ரொஜெஸ்டிரான் இருக்குது. இந்த ப்ரொஜெஸ்டிரானோட முக்கிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணணும். வளரும் கருவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவை அளிக்கக்கூடிய வேலை. இப்போது அண்டம் விடுபட்டுடுச்சு, அங்கேருந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வரும்போது இன்கேஸ் விந்து செல் கூட சேர்ந்துருச்சுன்னா அது கருவாக மாறி எண்டோமெட்ரியத்தில் பதியணும். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியம் உருவாயிடுச்சு. இந்த கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி இன்க்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, லோவில் இருந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலி இன்க்ரீஸ்டு ஹை ப்ரொஜெஸ்டிரான் லெவல் வந்து இருக்குது. அப்போ என்ன நடக்குது? மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம்.
எண்டோமெட்ரியத்தை சிதையாமல் பாதுகாக்கணும். வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அளிக்கிற வேலையை வந்து ப்ரொஜெஸ்டிரான் வந்து செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் ஃபார்மேஷன் செக்ரீஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெச்சூர் ஃபாலிக்கல் கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறி அந்த கிராஃபின் ஃபாலிக்கல்ஸ் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜனும் கிடைக்குது, ப்ரொஜெஸ்டிரான் கிடைக்குது. ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது ஈஸ்ட்ரோஜனை விட ப்ரொஜெஸ்டிரான் அதிகமாக சுரக்கிறது. அந்த இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 4 நிலையை நம்ம பார்த்தோம் மென்சுரல் சைக்கிளில். இப்போது நீட் போன்ற போட்டித் தேர்வுகளில் இதற்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Which of the following hormones level will cause release of ovum from the graphene follicle? Graphene follicle இருந்து அண்டன் செல் வெளியாதலுக்கு ஹார்மோனின் எந்த நிலை உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் நீட் 2020 கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், அடுத்தது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல்ஹெச், டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃப்எஸ்ஹெச். கொஸ்டின்ஸ் அண்டம் வெளியிடப்படும் நிலையில் எந்த ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹார்மோன் வந்து அண்டம் விடுபடும் நிலையில் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான் அப்படி சொன்னோம்னா அண்டம் விடுபடும் நிலைக்கு அதுக்கப்புறமா செக்ரிட்டரி ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல்ஹெச், அதிகமாக எல்ஹெச் இருந்தால் மட்டும்தான் அண்டம் விடுபடை ட்ரிகர் பண்ணி அண்டம் விடுபடுதல் நடக்கும். லோ கான்சன்ட்ரேஷன் சொன்னதுனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தவறான விடை. அடுத்தது டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃப்எஸ்ஹெச். எஃப்எஸ்ஹெச் இங்கே தேவைப்படாது, அது லோ லெவலில் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச் வந்து அதிக நிலையில் இருந்துச்சுன்னா அந்த அண்டம் விடுதலுக்கு உதவி பண்ணும். ஆனால் இங்கே லோ லெவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃப்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதனால் இது தவறான விடை. கரெக்டான விடை வந்து பார்த்திங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜனின் உயர் அடுவு தான் அண்டம் விடுபடும் நிலைக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் எய்ம்ஸில் கேட்டிருக்காங்க 2018. கீழ்கண்டவற்றுள் அண்டம் விடுபடுதல் நடந்தவுடன் காணப்படும் உண்மை நிலை எது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈஸ்ட்ரோஜன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரொஜெஸ்டிரான், பி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லோ ஈஸ்ட்ரோஜன், அடுத்தது லோ ப்ரொஜெஸ்டிரான், சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஈஸ்ட்ரோஜன், ஹை ப்ரொஜெஸ்டிரான், லோ ஈஸ்ட்ரோஜன், ஹை ப்ரொஜெஸ்டிரான், டி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னவா இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கீழ்கண்டவற்றுள் அண்டம் விடுபடுதல் நடந்தவுடன் காணப்படும் உண்மை நிலை என்ன? அப்போ லூட்டியல் ஃபேஸ் அப்படி சொல்லக்கூடியது. லூட்டியல் ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹை ஈஸ்ட்ரோஜன், ஹை ப்ரொஜெஸ்டிரான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூட்டியல் ஃபேஸில் செக்ரேட்டரி ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் லோ ப்ரொஜெஸ்டிரான் இருக்குது. செக்ரேட்டரி ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு ப்ரொஜெஸ்டிரான் இருக்கும், இங்கே லோ ப்ரொஜெஸ்டிரான் சொல்லியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது தவறான விடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லோ ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க, ஹை ஈஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு தேவை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரொஜெஸ்டிரான் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஹையாக இருக்கணும். ஸோ இது வந்து இல்லை. லோ ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க, ஹை ப்ரொஜெஸ்டிரானாக இருக்காங்க, இங்கே ஹை இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பட் லோ கொடுத்ததுனால இதுவும் தவறு. ஸோ சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா சி, ஹை ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஹை ப்ரொஜெஸ்டிரான். அடுத்த கொஸ்டின் நீட் 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் பொறுத்துக வகையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ரொலிஃபேட்டிவ் ஃபேஸ் பெருக்க நிலை, அடுத்தது பி செக்ரேட்டரி ஃபேஸ் சுரக்கும் நிலை, சி வந்து பார்த்திங்கன்னா மென்சுரல் ஃபேஸ் மாதவிடாய் நிலை அப்படி சொல்லக்கூடியது. அதற்கு காலம் பி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருக்க நிலை அப்படி சொல்லக்கூடியது. பெருக்க நிலையை நம்ம எந்த நிலையை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகுலார் நிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா பெருக்க நிலை அப்படி சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆப்ஷன். அடுத்தது செக்ரேட்டரி ஃபேஸ் அப்படி சொல்லக்கூடியது, சுரக்கும் நிலை அப்படி சொல்லக்கூடியது. இந்த செக்ரேட்டரி ஃபேஸ் வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூட்டியல் ஃபேஸை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து செகண்டு. அடுத்தது மாதவிடாய் நிலை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எண்டோமெட்ரியம் படலம் சிதைத்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா
கரெக்டான நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எண்டோமெட்ரியம் சிதைத்தல் எங்கே நடக்குன்னா மாதவிடாய் நிலையில் தான் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 2 எங்கே இருக்குது பாருங்கள், பி ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இன் போஸ்ட் ஓவுலேட்டரி ஃபேஸ், அண்டம் விடுபடுதல் பிந்தைய நிலையில் சுரக்கும் மிகவும் முக்கியமான ஹார்மோன் எது? நம்ம லாஜிக்கலாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்டம் வெளியிடுதல் நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பதித்தல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எண்டோமெட்ரியத்தையும் பராமரிக்கணும், அந்த கருவுக்கு உணவும் அளிக்கணும். அது எந்த ஹார்மோன் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் தான் செய்யும். இங்கே ஏ ஆன்சர். ஈஸ்ட்ரோஜன் எண்டோமெட்ரியத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு புதுப்பிக்க பயன்படுகிறது. எஸ்சிஜி வந்து பார்த்திங்கன்னா பிளாசெண்டல் ஹார்மோன், பிளாசெண்டாலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன். இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்கிறேன், ஹெச்சிஜி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகும்னு சொன்னேன் கர்ப்ப காலத்தில். அப்படி சொல்லும்போது அந்த டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகிறதுக்கு அந்த எண்டோமெட்ரியம் சிதைவை தடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்சிஜி, பிளாசாண்டாலேருந்து வரக்கூடிய அந்த ஹெச்சிஜி தான். கருவுற்றல் நடைபெற்றுச்சுன்னா பிளாசாண்டாலேருந்து அந்த ஹெச்சிஜி சுரந்து எண்டோமெட்ரியத்தை சிதையாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த ஹெச்சிஜி வந்து செய்யுது. ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படி சொன்னால் கார்பஸ் லூட்டியத்தை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுறது. ஸோ இங்கே கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் விடுபடுதல் பிந்தைய நிலையில் சுரக்கும் மிக முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனை தான் நம்ம சொல்லணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எய்ம்ஸில் 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். மாதவிடாய் சுயற்சியில் எந்த ஒரு சொற்றொடர் சரியானவை அப்படி சொல்லக்கூடியது? விச் ஒன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் மென்சுரல் சைக்கிள் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எல்ஹெச் இன்டியூஸ் த ரப்சரிங் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகுல்ஸ். எல்ஹெச் வந்து முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து வெடித்தலை தூண்டுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான் பெருகு நிலையில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அதிக ஈஸ்ட்ரோஜனை சுரக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது எல்ஹெச் மற்றும் எஃப்ஹெச் சுரத்த நிலையில் உச்ச நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, மாதவிடாய் சுழற்சியில் எந்த சொற்றொடர் சரியானவை? சரிங்களா, எல்ஹெச் இன்டியூஸ் ரப்சரிங் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் என்பது தான் சரியான வரை. எல்ஹெச் வந்து எழுச்சி வந்து ஏற்படும், லூட்டியல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி வந்து ஏற்படும். ஓவுலேஷன் ஃபேஸில் எல்ஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ஜி வந்து எழுச்சி ஏற்பட்டு உச்சம் ஏற்படும், அதுதான் ட்ரிகர் பண்ணி அண்டம் விடுதலை தூண்டுகிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து சரியான விடை. சரிங்களா. ப்ரொஜெஸ்டிரான் பெருகு நிலையில் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஜெஸ்டிரான் வந்து அந்த ப்ரொஜெஸ்டிரான் வந்து பார்த்திங்கன்னா பெருகு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அது ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சரியான விடை கிடையாது. கார்பஸ் லூட்டியம் செக்ரீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எஸ்ட்ரோஜன் சொல்லியிருக்காங்க. கார்பஸ் லூட்டியத்தை விட ப்ரொஜெஸ்டிரான் வந்து அதிகமாக வந்து சுரக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தவறான விடைன்னு சொல்கிறோம். போத் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் அட்டன் பீக் லெவல் இன் செக்ரட்டரி ஃபேஸ் அப்படி சொல்லக்கூடியது. அந்த அண்டம் விடுபடுது நிலையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஹெச்சும் எஃப்எஸ்ஸும் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தவறான விடை. இது சரியான விடை பார்த்திங்கன்னா எல்ஹெச் இன்டியூஸ் த ரப்சரிங் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், இதுதான் சரியான விடை. அடுத்து 2015 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். பின்வரும் நிகழ்வுகளில் எது பெண்ணின் அண்ட விடுப்புடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2015 கேட்கப்பட்ட கொஸ்டின். அதற்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், ரிலீஃப் ஆஃப் செகண்டரி ஊசைட், ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச் சர்ஜ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன். இதுக்கு கரெக்டான விடை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன் அப்படி சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெவலப்மெண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து தான் அண்டம் விடுபடுதல் நடக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசைட், அந்த இரண்டாம் நிலை அண்ட செல்லிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்ட விடுபடுதல் நடைபெறுகிறது. அதுவும் சரியான விடை. இங்கே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச் சர்ஜ். எல்ஹெச் சர்ஜ்னா எல்ஹெச் எழுச்சி வந்து ஏற்படும், அதனால் அண்டம் விடுபடுதல் நடக்கும். ஆனால் டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிக லெவலில் இருக்கும், ஆனால் இங்கே லோ லெவல்னு கொடுத்துருக்காங்க. இது தொடர்புடையது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன ஸ்டூடெண்ட், இன்றைக்கி மென்சுரல் சைக்கிள் பற்றி கான்செப்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற அடுத்த கான்செப்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.